ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஆலம்கீர் தன்னுடைய தந்தை ஷாஜகானை சிறையில் அடைத்ததற்காகவும் முகலாய சிம்மாசனத்தை தனக்காக கைப்பற்றுவதற்காக தன்னுடைய சகோதரர்களையும் கொன்றதாகவும் அடிக்கடி இழிவுபடுத்தப்பட்டிருக்காரு. இந்திய வரலாற்றை கவனமாக உற்று நோக்கினால் அப்போது தெரியும், அரியணை மற்றும் அதிகாரத்திற்காக நெருங்கிய உறவினர்களை சிறையில் அடைத்ததும் கொலை செய்ததும் அவர் மட்டுமில்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அவுரங்கசீப் முன்னும் பின்னும் பல பிரபலமான இந்திய ஆட்சியாளர்கள் சிம்மாசனங்களையும் ராஜ்யங்களையும் கைப்பற்றுவதற்காக தந்தை, மாமாக்கள், சகோதரர்கள் மற்றும் மருமகன்கள் போன்ற நெருங்கிய இரத்த உறவினர்களை கொடூரமாக கொன்றிருக்காரு. இந்திய வரலாற்றின் ரத்தம் நிறைந்த வரலாற்றை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல அஜாத சத்ருவை பத்தி பார்க்கலாம். அஜாத சத்ரு மகதத்தின் ஹரியங்கா வம்சத்தின் இரண்டாவது ஆட்சியாளர். கிமு 492 இருந்து கிமு 460 வரை ஆட்சி செஞ்சவங்க. கௌதம புத்தரின் சமகாலத்துவரும் நண்பருமான தனது தந்தை பிம்பிசாரரிடமிருந்து மகத அரியணையை வலுக்கட்டாயமாக அவர் கைப்பற்றியிருக்காரு. அஜாத சத்ரு சிம்மாசனத்தை கைப்பற்ற பிம்பிசாரை கொன்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் நம்பி இருக்கிற நிலையில பிம்பிசாரர் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக ஜைன மற்றும் பௌத்துவ நூல்கள் கூறுகின்றன. அஜாத சத்ரு பௌத்தம் மற்றும் ஜைனத்தின் சிறந்த புரவலராக மாறியதால் அவரது உருவத்தை மென்மையாக்கவும் சட்டபூர்வமாக்கவும் தற்கொலை கதைதான் பின்னர் பௌத்தம் மற்றும் ஜைன தத்துவவாதிகளால் உருவாக்கப்பட்டதாக சில அறிஞர்கள் கருதுறாங்க. ஆனால் அஜாத சத்ருவும் அவரது மகன் உதயபத்ராவால் கொல்லப்பட்டதாக புத்த மத நூல்கள் கூறுகின்றன. அடுத்தவங்க மகாபத்ம நந்தா. மகாபத்ம நந்தா மகதத்தின் சிசுநாக வம்சத்தின் கடைசி மன்னரான மகாநந்தனின் இரண்டாவது மனைவியின் மகன் என்று கூறப்படுது. அவங்க மகதத்தின் சிம்மாசனத்தை அடைய விரும்பினாரு. எனவே அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவர் தனது சகோதரர்களை வாரிசு போர்ல கொடூரமாக கொண்டிருக்காரு. இப்படிதான் அவர் மகதத்தின் நந்த வம்சத்தை நிறுவினாரு. அது மட்டும் இல்ல, பாடலிபுத்ராவை தனது ராஜ்யத்தின் தலைமையிடமாக, அதாவது பாட்னா பீகாரை மாற்றினாரு. இந்த நந்த வம்சம் பின்னர் சாணக்கியர் மற்றும் மௌரிய வம்சத்தை நிறுவிய சந்திரகுப்த மௌரியாரால் அழிக்கப்பட்டது. அடுத்தவங்க அசோகர். இந்தியாவின் மிகவும் பிரபலமான ஆட்சியாளர்கள்ல ஒருவரான அசோகர் பிந்துசாரா மன்னரின் மூன்றாவது மகன். எனவே அவர் பட்டத்து இளவரசராகவோ அல்லது வெளிப்படையான வாரிசாகவோ இல்லை. இதனால் தனது தந்தை பிந்துசாரர் இறந்த சில நாட்களிலேயே மகத ராஜ்யத்தை கைப்பற்ற தனது உடன் பிறந்தவர்களை கொன்றுள்ளார். வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் புத்த நூல்களின்படி அசோகர் தனது 99 சகோதரர்களை கொன்ற பிறகு மௌரிய அரியணையை கைப்பற்றினார். பிந்துசாரரின் மந்திரியான ராதாகுப்தா ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக நீடித்த கொடூரமான சகோதர வாரிசு போர்ல அசோகருக்கு உதவினாரு. பின்னர் கிமு 261 நடந்த கொடூரமான கலிங்க போருக்கு பிறகு போர்களை கைவிட்டு புத்த மதத்திற்கு மாறுவதற்கு முன்பு மன்னர் அசோகர் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தவங்க சந்திரகுப்த விக்ரமாதித்யா. இவங்க புகழ்பெற்ற இரண்டாம் சந்திரகுப்தா. இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று கூறப்படும் குப்த வம்சத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசர்கள்ல ஒருவராக இருந்தவர். காளிதாசின் தேவி சந்திரகுப்தரின் கூற்றுப்படி அவர் தனது மூத்த சகோதரர் ராஜகுப்தாவை கொன்று அவரது மனைவியான துருவாதேவியை மணந்து அரியணையை கைப்பற்றினார். இரண்டாம் சந்திரகுப்த விக்ரமாதித்யா ஒரு சிறந்த இராணுவ வாழ்க்கையை கொண்டிருந்தார். மத்திய பிரதேசத்தில் உள்ள உதயகிரி குகை கல்வெட்டுகள் அரசன் தன் வீரத்தால் பூமியை விலைக்கு வாங்கி மற்ற அரசர்களை அடிமை நிலைக்கு தள்ளினான் என்று கூறப்படுகிறது. அடுத்தது அலாவுதீன் கில்ஜி. வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி டெல்லி சிம்மாசனத்தை கைப்பற்ற அலாவுதீன் கில்ஜி தனது மாமனான ஜலாலுதீன் கில்ஜியை கொன்றதாக கூறப்படுது. ஆனால் அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பது குறித்து பல்வேறு கதைகள் கூறப்படுகின்றன. ஜலாவுதீனின் சொந்த காவலர்களே அவரது படுகொலையில் ஈடுபட்டிருக்கலாம். அலாவுதீன் அல்லது அரியணைக்கான மற்ற போட்டியாளர்களின் உத்தரவின் பேர்ல
அவர்கள் அவ்வாறு செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஜலாலுதீனின் மரணத்திற்கான உண்மையான காரணம் எதுவாக இருந்தாலும் அவரது மரணத்திற்கு பிறகு டெல்லி சுல்தானகத்தின் புதிய ஆட்சியாளராக அலாவுதீன் உருவானார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அடுத்தது மகாராணா கும்பா. கிபி 1433 முதல் கிபி 1468 வரை மேவா சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளராக மகாராணா கும்பா இருந்தாங்க. அவங்க ராஜபுத்திரர்களின் சிசோடிய குலத்தை சேர்ந்தவங்க. அவரது மகன் உதய் சிங்கால் கொல்லப்பட்டாங்க. அதன் பின் அவர் மேவாரின் மகாராணா உதய் சிங் ஆனாங்க. உதய் சிங் தனது பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க விரும்பிய அவரது தம்பி ரைமாலால் கொல்லப்பட்டார். இருப்பினும் அவரது மகனும் வாரிசுமான பிருத்திவிராஜ் சிங் தனது மைத்துனரால் விஷம் வைத்து கொல்லப்பட்ட போது ரைமல் தனது கர்மாவையும் சந்தித்தார். ரைமாலின் மரணத்திற்கு பிறகு சங்ராம் சிங் மேவா சிம்மாசனத்தை ஆக்கிரமித்து 1527 கான்வா போர்ல பாபருக்கு சவால் விட்ட மகாராணா சங்காக புகழ் பெற்றார். மேவாரின் ஆட்சியாளராக மகாராணா கும்பா தனது ஆட்சியை உறுதிப்படுத்த பல்வேறு தந்திரங்களையும் துரோகங்களையும் கையாண்டார். அடுத்தது விஜயநகரத்தின் ராமராயர். புகழ்பெற்ற கிருஷ்ண தேவராயருக்கு பிறகு 1529 அவரது இளைய சகோதரர் அச்சுத தேவராயர் ஆட்சி செஞ்சார். 1542 அச்சுத தேவராயரின் மரணத்திற்கு பிறகு அவரது இளம் வயது மருமகன் சதாசிவராய மன்னராக நியமிக்கப்பட்டார். கிருஷ்ணதேவராயரின் மருமகனாக இருந்த ராமராயரே இக்காலத்தில் ஆட்சியை பாதுகாத்தார். இருந்தாலும் சதாசிவராயா சுதந்திரமாக அரியணையை உரிமை கொண்டாடும் அளவுக்கு வயதாக வந்தபோது ராமராயர் அவரை கைதியாக்கி ஆட்சியாளரானார். ராமராயா சுல்தான்களுடன் முந்தைய ராஜதந்திர தொடர்புகள் மூலம் முஸ்லிம் தளபதிகளை தனது இராணுவத்தில் பணியமர்த்தினார். அது மட்டும் இல்லை, தன்னை உலகின் சுல்தான் என்று குறிப்பிட்டார். அடுத்தது மகாராணா சங்கா. ராணா சங்கா என்று அழைக்கப்படும் மகாராணா சங்காராம் சிங் ராஜஸ்தானில் உள்ள மேவார் ராஜ்யத்தின் சக்தி வாய்ந்த ராஜபுத்திர மன்னராக இருந்தார். அவர் மார்ச் 1527 கான்வா போர்ல முதலாவது முகலாய பேரரசர் பாபருக்கு சவால் விடுத்தார். ராணா சங்கா மிகவும் லட்சியமாக இருந்ததாகவும் டெல்லி சுல்தானகத்தின் லோடி வம்சத்தை கவிழ்க்க பாபருடன் சதி செய்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் முகலாயர்களுடன் தூதர்களை பரிமாறி கொண்டபோது இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பின்னர் பாபர் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்கு திரும்புவார் என்று நம்பினார். இதனால் அவரை டெல்லி மற்றும் வட இந்தியாவின் ஆட்சியாளராக்கினார். இருந்தாலும் பாபர் இந்தியாவில் தங்க முடிவு செய்தபோது ராணா சங்கா அவருக்கு சவால் விட முடிவு செய்தார். ஆனால் கான்வா போர்ல தோற்கடிக்கப்பட்டு மோசமாக காயமடைந்தார். பிருத்விராஜ் சிங் கச்வாஹா மற்றும் மார்வரை சேர்ந்த மால்டியோ ரத்தோர் ஆகியோரால் சங்கா போர்க்களத்தில் இருந்து மயக்க நிலையில் மீட்கப்பட்டார். முகலாயர்களின் கைகளில் ஏற்பட்ட தோல்வியால் மிகவும் வருத்தமடைந்த ராணா பாபரை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றும் வரை சித்தூருக்கு திரும்ப மாட்டேன் என்று சபதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாபருடன் மற்றொரு மோதலை விரும்பாத அவரது குடும்பத்தினர் பிரபுக்களின் விருப்பத்திற்கு எதிராக பாபருக்கு எதிராக மற்றொரு போருக்கு தயாராக தொடங்கினாங்க. ராணா தனது பிடிவாதத்தில் இருந்து பின்வாங்க மறுத்ததால அவர் தனது சொந்த மக்களால் ரகசியமாக விஷம் வைத்து கொல்லப்பட்டார். அவருக்கு பிறகு அவரது மகன் 2ஆம் ரத்தன் சிங் மார்வாரின் அடுத்த ஆட்சியாளர் ஆனார். அடுத்தது அவுரங்கசீப் ஆலம்கீர். 1628 முதல் 1658 வரை இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசர் ஷாஜகானின் 3வது மகன் அவுரங்கசீப். 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்ட போது அரியணை ஏறுவதற்கு அவரது 4 மகன்களுக்கு இடையே அதிகார போட்டி ஏற்பட்டது. 1658 ஆண்டுல அவுரங்கசீப் தனது இராணுவத்துடன் ஆக்ராவிற்கு அணிவகுத்து சென்றார். ஷாஜகான் வாழ்நாள் முழுவதும் வீட்டு காவலில் இருந்தபோது தொடர்ந்த போர்ல தாரா தோற்கடிக்கப்பட்டு தப்பி ஓடினார். அவுரங்கசீப் தனது மற்ற சகோதரர்கள் மற்றும் அரியணைக்கு சாத்தியமான போட்டியாளர்களை அகற்ற தொடங்கினார். தாரா ஷிகோ பின்னர் பிடிபட்டார்.
அது மட்டும் இல்லை, மத துரோகத்திற்காக ஒரு மத நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு அதன் விளைவாக தலை துண்டிக்கப்பட்டது. அவுரங்கசீப் முகலாய சிம்மாசனத்தை கைப்பற்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததற்காக அடிக்கடி விமர்சிக்கப்படுகிறார் என்றாலும், அவரது நீண்ட ஆட்சியின் போது அவரது எளிமையான வாழ்க்கை முறையையே பின்பற்றினார். அடுத்தது மகாராஜா அஜித் சிங் ரத்தோர். மார்வாரின் மகாராஜா அஜித் சிங் அவரது மகன்களான பக்த் சிங் மற்றும் அபாய் சிங் ஆகியோரால் 1724 கொலை செய்யப்பட்டார். அபய் சிங் தனது தந்தை முகலாய பேரரசருக்கு அடிபணிந்து தனது நாட்டை தவறாக நடத்தியதற்காகவும் சித்திரவதை செய்ததற்காகவும் மன்னிப்பு கோர வேண்டும் என்று விரும்பினார். ஜோத்பூர் வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி அபாய் சிங் தனது தந்தை தனது நாட்டை அழிவுக்கு இட்டு செல்வார் என்று உணர்ந்தார். அதனால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டார். திட்டத்தையும் நிறைவேற்றவும் செய்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.